गाइस இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா PicsArtல ஃபாண்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து நீங்களே யோசிச்சு வச்சிருப்பீங்க. இனிமேல் நீங்களும் இதை யூஸ் பண்ண போறீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனா வந்து அது பழைய வெர்ஷனுக்கு தான் गाइस. இந்த வெர்ஷனுக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஆட் ஃபாண்ட்னு. அது வழியா தான் நம்ம போக போறோம். ஓகே गाइस, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ PicsArtல ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப் தான் गाइस தேவைப்படும். ZArchiver, Chrome அப்புறம் PicsArt. இது மூணுமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் க்ரோமுக்கு பதிலாக வேறு எந்த ப்ரௌசர் வேணால் யூஸ் பண்ணலாம் गाइस. நான் இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு DAWFonts அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். DAFONT அப்படின்னு போட்டாலே வந்துடும் गाइस. ஓகே, இப்போ நான் வந்து இதை சர்ச் பண்ணிக்கிறேன். இதில் DAWFont இந்த வெப்சைட் வந்துருச்சு गाइस. இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு தேவையான ஃபாண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த செஃபிக் அப்படின்ற ஆப்ஷனில் தான் गाइस நிறைய கேமிங்கான ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த கேம் ஆஃப் ஸ்பீட் அப்படின்ற இதெல்லாம் நிறைய இருக்குது गाइस. இந்த ரேஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் இப்போ டவுன்லோட் பண்ணி எப்படி PicsArtல வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு அதை பற்றி காட்ட போகிறேன். ஓகே गाइस, இப்போ டவுன்லோடு வந்து எங்கே டவுன்லோட் பண்ணுறீங்கன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜிப் ஃபைலாக தான் गाइस டவுன்லோட் ஆகும். அதுக்காக தான் இந்த ZArchiver ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது ZArchiver ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் गाइस. இது டவுன்லோட்ஸில் வந்து த ரேஸ் அப்படின்றத வந்து வந்துருச்சு. இதை எங்கே நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் மெமரியை சூஸ் பண்ணிக்கோங்க गाइस. இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே போனாலே இந்த ஜிப் ஃபைல் கிடச்சிடும் गाइस. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்தாலே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இல்லை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பண்ணணும்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட்லேயே வந்து தேர்ட் ஆப்ஷன் இருக்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் गाइस. ஓகே, இப்போ வந்து இதில் முடிஞ்சிச்சு गाइस. நெக்ஸ்ட் இப்போ PicsArtல எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன் गाइस. இப்போ நான் PicsArtை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் பிக்பாக் அப்படின்றத வந்து ஃபாண்ட் எடுத்திருக்கேன். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்திருக்காது गाइस. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதாவது ஆரோ மார்க் இருக்கும் गाइस. அதை சூஸ் பண்ணிங்கன்னா இதில் நிறைய டிஸ்கவர், ரீசெண்ட், மை ஃபாண்ட் இருக்கும் गाइस. இதில் மை ஃபாண்ட்டில் தான் போய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் ஃபாண்ட்ஸ் அப்படின்றது மேலே இருக்குது. இந்த ஆட் ஃபாண்ட்டை நான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இதில் போயிட்டு டிவைஸ் மெமரியில் போய் இந்த டவுன்லோட்ஸில் இருக்க அந்த ஃபோல்டரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் गाइस. இந்த TTF அப்படின்ற ஃபைலை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தாலே த ரேஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே गाइस, இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் गाइस. ஓகே गाइस, தேங்க்ஸ் ஃபார்